இந்த கோயில் இங்கே லண்டனில் ஈலிங்கில் ரொம்ப ஃபேமஸான ஒரு அம்மன் கோயில். வேல்ஸே ஃபுல்லாக உங்களுக்கு வேலி, ஒரு ஹில் ஸ்டேஷன் வைப்ஸ் தான் இருந்துச்சு. எனக்கு இங்கே வந்த உடனேவே ஒரு ஊட்டி, ஏற்காடு அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. ஆன்ட்டி லோஷியோட பர்த்டே குக்கிங்க்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பயங்கரமான வெரைட்டிஸ், வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு மெனுவில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டொரண்டோலேருந்து வீசா எடுத்துகிட்டு லண்டன் வந்தாச்சு. இங்கேருந்து வேல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி மதிய ஆன்ட்டி எப்போவுமே டியூஸ்டே இங்கே கோயிலுக்கு போவாங்க, ஈலிங் அம்மன் கோயிலுக்கு. நான் இங்கே இருந்த டைம் தான் ஜாப்லாம் அப்ளை பண்ணுறதுனால ஆன்ட்டி வந்து எனக்கும் சேர்ந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ஒர்க் கிடச்சனால அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வேல்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டியூஸ்டே கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் இங்கே லண்டனில் ஈலிங்கில் ரொம்ப ஃபேமஸான ஒரு அம்மன் கோயில். அடுத்த நாள் நான் வேல்ஸ் போகிறதுக்கு அப்படியே லோஷி, சந்தர் அங்கிள், மதிய ஆண்டி எல்லாருமே வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock மாதிரிலாம் கிளம்பிட்டோம். லண்டன்லேருந்து வேல்ஸ் எனக்கு டோட்டலாக ஒரு 3 hours ட்ரைவ் மாதிரி வந்தது நான் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் 3க்கு கிளம்பணும். அங்கே ஒரு நடுவில் ஒரு ஸ்டாப் பண்ணோம். அப்புறம் ஒரு 6:37 மாதிரி ரீச் ஆகிட்டோம். எனக்கு வேல்ஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியாவே இல்லை. யூகேல நிறைய இடத்துக்கு வந்து போயிருக்கேன். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க வேல்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தப்புறம் தான் தெரிஞ்சது. வேல்ஸே ஃபுல்லாக உங்களுக்கு வேலி, ஒரு ஹில் ஸ்டேஷன் வைப்ஸ் தான் இருந்துச்சு. எனக்கு இங்கே வந்த உடனேவே ஒரு ஊட்டி, ஏற்காடு அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. வீசா இருந்தாலும் பிஆர்பி வந்தால் தான் அஃபிஷியலி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டைம் வெயிட்டிங் பீரியடில் நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஷேடோயிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே சைட் பை சைடு ஒவ்வொரு ஒர்க்காகவும் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ரூம் எல்லாம் கொஞ்சம் செட் பண்ணி எல்லாம் செட்டில் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன். இந்த வீக்கெண்ட் ஈஸ்டர் வீக்கெண்ட் 4 நாள் லீவ் இருக்குது. ஏன்னா எனக்கு பேங்க் ஹாலிடே ப்ளஸ் அட்டாச்மெண்ட்டில் தான் இருக்கேன் இல்லையா. ஸோ அதனால 4 days ஹாலிடேஸ் தான். இந்த ஒர்க்லாம் எனக்கு ஆரம்பிக்கல. அதனால சரி லண்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வீக்கெண்ட் வந்து லோஷியோட பர்த்டே, அது மட்டும் இல்லாமல் பிரவீனோட மாமா ஃபேமிலி ஜாமிலேருந்து வராங்க. ஸோ எல்லாரையும் அப்படியே மீட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வேல்ஸ்லேருந்து லண்டனுக்கு இந்த தடவை ட்ரெயினில் வந்துட்டேன். ட்ரெயினில் வந்தால் ரொம்பவே குயிக்காகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருந்தது. அப்பயுமே நான் வந்து 2 இடத்துல மாறி வர மாதிரி இருந்துச்சு. கார்டிஃப்லேருந்து லண்டன் வந்து, லண்டன்லேருந்து அதுக்கப்புறம் டியூப் எடுத்து வீட்டுக்கு வந்தேன். ஆன்ட்டி லோஷியோட பர்த்டே குக்கிங்க்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பயங்கரமான வெரைட்டிஸ், வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு மெனுவில். இந்த வீக்கெண்ட் முழுக்க வந்து ஃபேமிலி வீக்கெண்ட். பயங்கரமாக வந்து ஃபேமிலியோட தான் மாற்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரவீனோட கசின் தினேஷ்னா இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு போனோம். பவித்ராக்கா வந்து அகெயின் பயங்கர வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சமைச்சு வச்சுருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப சரசா ஆண்டி வீட்டுக்கு போயாச்சு. இவங்க வீட்டில் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தபோது லண்டனில் அட்டாச்மெண்ட் பண்ணும்போது ஸ்டே பண்ணியிருந்தேன். ஆண்டி திரும்ப இந்தியாவிலேருந்து வந்துட்டாங்க. ஸோ ஆண்டி அப்புறமா ஜெர்மனிலேருந்து கசின்ஸ் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களும் வந்து ஆண்டியோட பொண்ணு. ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். மண்டே மார்னிங் எல்லோரும் அப்படியே ஜெர்மனி கிளம்பிட்டாங்க. நானும் அப்படியே வேல்ஸ் கிளம்பிட்டேன். ஹாய் லண்டன் டைம் ஓவர். திரும்ப வந்து மாத்தருக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஈஸ்டர் மண்டே, இன்னைக்கு பேங்க் ஹாலிடே தான். ஸோ நிறைய இடம் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. நான் முன்னாடியே டிக்கெட்ஸ் புக் பண்ணல. வரும்போதே பார்த்துருந்தீங்கன்னா 1 way தான் புக் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் போகும்போது எங்கே இருக்கேன், எப்போ போகிறேன்றதை பொறுத்து கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி புக் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஸோ நேற்று நைட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ட்ரெயின் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அதுக்கப்புறமா பஸ்ஸஸும் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே எனக்கு ஹீத்ரூவில் இருந்தே கோச் பஸ்ஸஸ் வந்து இருந்தது. ஒன்று பஸ்ஸஸ் வந்து ட்ரெயினை விட ஆல்மோஸ்ட்
more than half the price வந்து கம்மி உங்களுக்கு, சீப்பர் ஆப்ஷன். அண்டு இன்னொன்று வந்து உங்களுக்கு இன்னைக்கு நல்ல டைம் இருக்குது, எனக்கு ஃபுல் டே இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன், சரி இப்போ எல்லா இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, இப்போ பஸ் எங்கே போகுது, கார்டிஃபில் எங்கே இருக்குது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அப்போ எனக்கு எப்போனாலும் நான் ட்ராவல் பண்ணும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றனால நான் சரி அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பஸ்ஸு ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். கோல்டன் கலர் நம்ம ரூமுக்கு மேட்சாக இருக்குது. டேபிள் எல்லாமே நான் கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் எடுத்திருப்பேன், என் வால் இதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி. அதே மாதிரி ஃபேனும் நல்லா மேட்சிங்காக வந்திருக்கு. அடிச்சு பிச்சு சும்மா ஒரு ஜாலி கலர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சைல்ட் லாக் ஃபீச்சரும் இருக்குது. ஸோ இன்கேஸ் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நான் ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே எல் தான் காமிக்குது, உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ சைல்ட் லாக் ஃபீச்சரும் இருக்குது. அது இப்போ வந்து நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வான் இல்லை, ஸோ அதனால நம்ம இதை அன்லாக்கே பண்ணி வச்சுக்கலாம்.